இங்கே இப்போ பேசுன நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நிறைய கேசஸ் வந்து நிலுவையில் இருக்குது. அதே போல அந்த குழந்தை திருமணங்கள் வந்து தொடர்ந்து அதிகரிக்குது. முக்கியமா வந்து 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் கர்ப்பமாகறாங்க அப்படிங்கிற நிறைய தரவுகளை நம்ம கேட்டிருப்போம். இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கு அரசு தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் மேம்? மிக முக்கியமாக தமிழ்நாட்டுல குழந்தை திருமணம் அப்படிங்கிறது 18 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தை திருமணங்களோட எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அது இல்லாம டீனேஜ் பிரெக்னன்சி அதிகரிக்கிறது. இது வந்து எந்தெந்த இடங்களில் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஈரோடு, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல குழந்தை திருமணங்கள் அதிகரிக்கிறது. நாகப்பட்டினம் போன்ற மற்ற இந்த பக்கம் இருக்கிற மாவட்டங்கள்ல வந்து டீனேஜ் பிரெக்னன்சி அதிகரிக்கிறது. இருந்தாலும் இதை வந்து மிக முக்கியமாக இதனுடைய சமூக பொருளாதார காரணிகளை வைத்துக் கொண்டு ஏன் குழந்தை திருமணம் அதிகரிக்கிறது, குறிப்பாக சில மாவட்டங்கள் அதிகரிப்பதற்கு அங்க இல்ல வேலையில்லா திண்டாட்டம் காரணமா, இல்ல பாதுகாப்பற்ற சூழல் காரணமா, மது பழக்கம் அதிகமாக இருப்பது காரணமா என்பது போன்ற ஆய்வுகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அது சமூக நலத்துறையும் பெண்கள் நலத்துறையும் அவசியமாக செய்ய வேண்டும். மிக முக்கியமாக 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுடைய திருமணம் கிட்டத்தட்ட 23% போகிறது. இந்த நேரத்துல பெண்களுடைய திருமண வயதை 21 உயர்த்தலாம் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது உள்ளிட்ட பல்வேறு தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள், அரசியல் கட்சிகள் அந்த 21 வயதாக உயர்வதற்கு ஆதரித்தனர். இந்திய மாத தேசிய சம்மேளனமாகிய எங்களுடைய அமைப்புல என்ன சொல்றோம்னா, ஏற்கனவே சட்ட வயது 18 இருக்கு. அப்படி 18 வயதாக இருக்கும் பொழுது 25% திருமணங்கள் 18 வயசுக்கு கீழே நடக்குது. அப்ப ஏன் திருமண வயது சட்டப்பூர்வமான வயது 18 இருக்கும் பொழுது ஒரு 1/4 மேரேஜ் வந்துட்டு 18 வயதுக்கு கீழே நடக்குது என்றால் அங்கேயே மிக சீரியஸான பிரச்சனை இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்யாமல் 18 20 வயசுக்காக திருமண வயதை உயர்த்தினால் பெண்களுக்கு நன்மை ஏற்படுவதை விட தீமைதான் ஏற்படும். இதை நாங்கள் பல்வேறு ஆதாரபூர்வமாக நிரூபித்து ஒன்றிய அரசாங்கத்துக்கும் கூறியிருக்கின்றோம். இது மிக முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் 18 வயசுக்கு மேல ஒரு பெண் திருமணம் செய்து கொள்றார், கணவனால பிரச்சனை, இல்ல தண்ணி போட்டு அடிக்கிறாங்க, இல்ல வேறு எந்த தௌரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த சட்டம் வந்து அவருக்கு பாதுகாப்பா இருக்கும். ஆனா 21 வயசு என்று திருமண வயதை உயர்த்தினால் அவர் பெற்றோர்களே லிவிங் டுகெதர் மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு அவர் வாழ்வதற்கான அனுமதிக்கின்ற சூழல் ஏற்பட்டால் கலாச்சார சீர்கேடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு தௌரிய ஆக்ட் மாதிரியான பாதுகாப்பான சட்டங்கள் இருந்தும் பலனளிக்காத நிலைமை ஏற்படும். ஆகவே பெண்களுக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு பெண்களுக்கு தீமை செய்யக்கூடாது. மிக முக்கியமாக இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏன்னா நேர்கள் கூட நினைப்பாங்க 18 வயசுக்கு லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுதானே. 21 வயசு, 23 வயசு, 24 வயசில் தான் பெண்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சட்ட வயது 18 சொன்னா 18 வயசு முடிஞ்ச அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அரசாங்கம் சொல்லல, சட்டம் அப்படி சொல்லல. சட்டப்படி அதுக்கு மேல பண்ணணும், அவ்வளவுதான். ஆகவே நாம் எடுக்கின்ற சமூக பொருளாதார நடவடிக்கையின் மூலமாக, பெண்களுக்கு இலவச கல்வி கொடுப்பதன் மூலமாக, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதன் மூலமாக, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதன் மூலமாக, அவங்களுக்கு மெட்டர்னிட்டி கொடுப்பதன் மூலமாக, சமூக பொருளாதார பாதுகாப்பை கொடுப்பதன் மூலமாக திருமண வயதை அவங்களே தள்ளி போடுவாங்க. இந்தியாவில் சராசரி திருமண வயது ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் 23 24 இருக்கு. ஆனா தமிழ்நாட்டிலேயோ மற்ற மாநிலங்களிலோ அப்படி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்னதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருந்தாலும் மிக முக்கியமாக சீரியஸா தமிழ்நாட்டில் நடக்கின்ற 18 வயதுக்கு கீழே இருக்கின்ற குழந்தை திருமணங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணிகளை கண்டறிந்து உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். அதே போல இளம் பெண்கள் கர்ப்பம் தரிப்பது, அந்த காரணிகளை சரி செய்து அவர் சரி செய்ய வேண்டும். அப்படிதான் வந்து பெண்களுக்கு மிக முக்கியமான முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். திமுக அரசாங்கம் இப்ப உரிமை தொகை கொடுத்திருக்காங்க, இலவச பேருந்து கொடுத்திருக்காங்க, சொத்துரிமை கொடுத்துருக்காங்க, இது பாராட்ட வேண்டிய விஷயம். அதே போல அதிமுக அரசாங்கம் பல்வேறு தொட்டில் குழந்தை திட்டம் முதற்கொண்டு இலவச ஸ்கூட்டர்ல கொடுக்க வரைக்கும் பல்வேறு பெண்களுக்காக செய்திருக்கிறார்கள். அது மாற்று கருத்து. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழலை பொறுத்த வகையில் என்னென்ன செய்ய வேண்டும், மிக முக்கியமாக டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் அவங்களுடைய எண்ணிக்கையை, அதில் இருக்கின்ற மனித வளத்துடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டி இருக்கிறது. தமிழ்நாட்டுல சென்னையிலேயே ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட குழந்தைங்க ஓடி வராங்க. அம்மா அப்பா பிடிக்காம எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுச்சு, பல்வேறு காரணங்களால் குழந்தைங்க வெளில வராங்க. வீட்டை விட்டு வெளியில வர குழந்தைகள் எல்லாமே பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள், பிச்சை எடுக்க வைக்கிறாங்க.
இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வரும் பொழுது டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்டை அதிகப்படுத்த வேண்டும். அதே போல பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அதை விரைவாக பதிவு செய்யப்பட வேண்டும். அதை காலக்கெடு கொண்டு அந்த இதை பண்ணணும். சட்டங்கள் மட்டும் கடுமையாக பிரயோஜனம் இல்லை. 10 வருஷம் 15 வருஷம் இழுத்துக்கிட்டே இருக்கும் பண்ணோம்னா தவறு செய்த குற்றவாளி பிணையில் வெளியே மீண்டும் அதே தவறை செய்ய முடிகிறது. அப்ப என்ன, அப்ப சட்டம் கடுமையா இருந்தா என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டியிருக்கிறது. சட்டத்தை மேலும் 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 கடுமையாக்குவதன் மூலமாக மட்டுமே இந்த பாலியல் குற்றங்களை குறைக்க முடியாது. மாறாக எவ்வளவு கேஸ் இதுவா இருக்கு, கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு காலக்கெடு, என்ன பிரச்சனை என்பதை ரீட்ரோஸ்பெக்டிவா ஒரு அனாலிசிஸ் செய்து அதன் மூலமாக சரியான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக மட்டுமே இந்த பாலியல் குற்றங்களை குறைக்க முடியும். சமீப காலங்களில் சைபர் குற்றங்கள் அதிகரித்து இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு பாலியல் கல்வியும் இருபாலார் கல்வியும் வேலையில்லா திண்டாட்டம் வறுமை போன்ற விஷயங்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டும். இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த பிரச்சனை. மது போதை பழக்கங்கள் அதிகரித்து வருகின்றன, அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஆக இந்த பிரச்சனை ஒரு பல்முனை தாக்குதலோடு செய்யும் பொழுது மட்டும்தான் அரசாங்கம், அரசு அதிகாரிகள், காவல்துறை இவை எல்லாம் சீரியஸாக வேலை செய்யணும். அது மட்டுமல்லாமல் சமூகம், தனிநபர், குடும்பம் எல்லாமே செயல்படும் மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க முடியும். நம்ம சத்தியம் டிவில கூட டிபேட் பண்ணிருக்கோம். வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், யோகா இன்ஸ்ட்ரக்டர் இவங்களுக்கு எல்லாமே சம வேலைக்கு சம ஊதியம் இல்ல. அரசாங்கத்திலேயே பாலின பாகுபாடோட ஊதியம் இருப்பது ஏற்புடையதல்ல. அதே போல மெட்டர்னிட்டி லீவ் திமுக அரசாங்கம் 12 மாதமாக உயர்த்தி இருக்கிறார்கள், வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் அரசாங்கத்திலேயே வேலை செய்கின்ற தற்காலிக வேலையில கான்ட்ராக்ட் இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் உள்ளிட்ட கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்ஸ் அதிகமா இருக்கிறார்கள். அவர்களும் பெண்கள் தான். அவர்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் தேவைப்படுகிறது. ஆனால் அதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. பல இடங்களில் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அரசு நிகழ்வுகளில் வெறும் டிரான்ஸ்பர் மட்டுமே பனிஷ்மெண்டா இருக்கு. டிரான்ஸ்பர் ஒரு பனிஷ்மெண்டே கிடையாது. அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போயிட்டு அதே தவறை செய்வார். இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைகளை பார்க்கப்பட வேண்டும். அதே போல தனியார் துறையிலும் இந்த 40% இடஒதுக்கீடு வேலைக்கு திமுக அரசு கொடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று. அது தனியார் துறையிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறையிலும் போதுமான அளவு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்ஸ்க்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்.